வணக்கம். ஸோ 7 நாள் வீடியோ மாஸ்டர் சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ரோக்ராம்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அதே போல் இந்த 7 நாளும் நான் போடுற வீடியோஸ் எல்லா வீடியோஸையும் கரெக்டாக பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே எங்களோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்மளும் ஒரு ஃப்ரெண்டும் வந்து பேசும்போது கரெக்டாக வந்து பேசிடுவோம். பட் ஆனால் வந்து வீடியோ அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பிளாங்க் ஆகி கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் திணற வந்து ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து போக்குறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதே போல் இந்த வீடியோ இதில் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வீடியோ மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மித்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் வீடியோஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை இருக்கும், நடக்காது ஆகாது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன மூட நம்பிக்கைகள்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கேமராஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு ஹெச்எல்ஆர் கேமரா தான் நான் வந்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருடைய மனசுலேயும் வந்து மைண்ட்லேயே வந்து போகும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 30,000 கிட்ட செலவாகும். ஸோ மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 30,000, அதிகபட்சமாக லட்சக்கணக்கில் வந்து போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னுடைய பேக் வந்து அதாவது பேக்ரவுண்ட் செட்டப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், அப்போ தான் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து முதல் விஷயம் வந்து எல்லாருடைய மனசுலையும் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சா எனக்கு வந்து ஒரு 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கேமராஸ்லாம் நீங்கள் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்ககிட்ட இருக்கிற மொபைல் ஃபோனே போதும். அந்த மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியர் ஆஃப் ரெக்கார்டிங். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு ஃப்ரெண்டும் பேசும்போது ரொம்ப பயங்கரமாக வந்து ஜாலியாக பேசுகிறீங்க, பயங்கரமாக வந்து எதுவும் திக்கு திணறு இல்லாமல் பேசுகிறீங்க. ஆனால் ஒரு கேமரா அப்படின்னு வந்தபோது நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து டக்குன்னு வந்து ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து போகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாருக்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண உங்களுக்கு பழகிடும். ஸோ என்னுடைய அட்வைஸ், ஸோ டெய்லி ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ ரெக்கார்ட் பண்ண உங்களுக்கு இந்த ஃபியர் வந்து உங்களுக்கு வந்து போகும். ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷனும் ப்ரொஃபஷனலிசமும் பார்ப்பாங்க. அதாவது என்னுடைய வீடியோஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வந்து அந்த வீடியோஸை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இந்த பெர்ஃபெக்ஷனும் ப்ரொஃபஷனலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த 2021 இல்லை, 2025 இல்லை, 2030 ஒரு வீடியோ கூட உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இனிஷியலாக நீங்கள் ப்ரொஃபஷனலிசம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ ரெடி ஆகிறதுக்கு இயர்ஸ் கணக்கில் ஆகும். ஸோ அதனால நீங்கள் முதல்ல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, வீடியோ எடுக்கும்போது இந்த பெர்ஃபெக்ஷனையும் ப்ரொஃபஷனலிசம் வேண்டாம். ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க, நான் வந்து கரெக்டாக பேசியிருக்கணும், நான் வந்து கரெக்டாக வந்து என்னுடைய வாய்ஸ் கரெக்டாக இருக்கணும், ஸோ என்னுடைய பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இல்லைன்னா ஆடியன்ஸ் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்களோ, ஸோ என்னை பார்த்து ஆடியன்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்களுடைய மைண்ட் செட்டில் நம்மளுடைய இது எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெர்ஃபெக்ஷன் ப்ரொஃபஷனலிசம் பார்க்க வேண்டாம். ஸோ அதனால் நான் வந்து முதல் ஒரு 3 விஷயம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட என்ன மொபைல் ஃபோன் இருக்கோ அந்த மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ரெக்கார்ட் பண்ண பயப்படாதீங்க, தைரியமாக பேசுங்க. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ஷனையும் ப்ரொஃபஷனலிசத்தையும் பார்க்காதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செக்லிஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணுற ப்ரீ ஒர்க் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா,
வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து போய் எடுத்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் வருது. சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேக்ஸ், எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 30 டேக்ஸ் வந்துச்சு. எதுக்கு அப்படின்னா நான் வந்து சரியான ப்ரிப்பரேஷன் பண்ணல. ஸோ அதனால அதெல்லாம் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து செக்லிஸ்ட் ஃபார் வீடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோ பேச போகிறோம் அப்படின்னா, அந்த 5 நிமிஷத்தில் நம்ம என்னென்ன பேச போகிறோம். இப்போ நீங்கள் 5 நிமிஷத்தில் நான் அந்த விஷயத்தை நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 விஷயம் வச்சுருப்பீங்க. 1, 2, 3, 4, 5. 5வது விஷயத்த முதல்ல பேசுவீங்க, 3வது விஷயத்த 2வது பேசுவீங்க, 4வது விஷயத்த 3வது பேசுவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஷஃபிள் ஆகும்போது உங்களுடைய ஃப்ளோவும் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன பேப்பர்லேயோ இல்லைனா ஒரு நோட் பேட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் என்னென்ன பேச போகிறேன், ஸோ முதல்ல என்ன பேச போகிறேன், 2வது என்ன பேச போகிறேன், 3வது என்ன பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து தயாரிச்சிங்க. அது வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து தயாரித்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு முதல்ல விஷயம் சொல்லுவேன். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸில் நான் வந்து சொல்லித்தர ஸ்டெப்ஸை பற்றி நான் வந்து ஸ்டெப் சொல்லுவேன். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்டெப் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அப்படியே வந்து இப்போ இதை பண்ணுங்கள், இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணுங்கள், இப்போ இதை ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ கண்டிப்பாக இதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃப்ளோ சொல்லும்போது யூஸருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிரிப்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ கேமரா வந்து நீங்கள் கரெக்டாக செட்டப் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ கேமராலாம் செட்டப் பண்ணாமல் அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் வீடியோ எடுத்து முடிச்சப்பறம் தான் தெரியும், அந்த வீடியோ வந்து ப்ராப்பராக வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து திருப்பி இந்த டைம் சொல்லுவாங்க. அதனால் வீடியோலாம் வந்து கரெக்டாக வந்து கேமராவில் கரெக்டாக செட் ஆயிருக்கா அப்படிங்கிறத விஷயத்த நீங்கள் வந்து 2வது தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கேமரா வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட ஃபேஸ் பண்ணணும், பயத்தோட ஃபேஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேடை பேச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா, மேடையில் ஏற சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் பீட்லாம் அடிக்கும், எல்லாருக்கும் வந்து திணறும். அதே போல தான் இந்த கேமராலையும் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து பேச போகிறேன். ஸோ நான் வந்து நான் தான் பேச போகிறேன், நான் வந்து ஆடியன்ஸ்க்கு பேச போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கேமரா இது வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து நான் கேமராவை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்னா, நார்மலாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ கான்ஃபிடென்ட் இருக்கணும் உங்களுக்கு, உங்களுடைய கேமராவை ஃபேஸ் பண்ணும்போது கான்ஃபிடென்ட் இருக்கணும். 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேமராவில் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு பயமாக இருப்பாங்க. பட் ஆனால் பேசும்போது அவங்களுடைய வாய்ஸ் வந்து திஸ் வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய வாய்ஸ் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் மக்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இனிஷியலாக நிறைய யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கலாம் வந்து இப்போ வந்து பயங்கர பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்களுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக பேச மாட்டாங்க. ஸோ சாதாரணமாக அப்படியே பேசுவாங்க. அப்புறம் கேமரா கான்ஃபிடென்ஸ் இருக்காது அவங்கக்கிட்ட. அவங்க வந்து வீடியோ ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 4வது விஷயம் 5வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் கேமரா லென்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரை பார்த்து பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை அப்படின்னா மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேமரா லென்ஸ் வந்து மேலே இருக்கும். நம்ம கேமரா லென்ஸை பார்த்தா மட்டும்தான் நம்ம கரெக்டாக அந்த கேமராவோட பேசுகிறோம். அதாவது மக்களுக்கு கரெக்டாக அந்த நம்மளுடைய ஐசைட் வந்து க்ளீனாக அவங்களுடைய இது தெரியும். இப்போ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பார்த்து பேசுகிறேன் அப்படின்னா அது வந்து க்ளீனாக இருக்காது. அது மக்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனல் டச்சை வந்து உண்டு பண்ணாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேமராவை கரெக்டாக பார்க்குறேன். அதாவது கேமரா லென்ஸை கரெக்டாக பார்க்கணும். இப்போ நான் வந்து என்னுடைய லேப்டாப்பில் வச்சுருக்க கேமராவோட லென்ஸை வந்து பார்த்து பேசுகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தில் டக்குனு இந்த கேமரா லென்ஸை பார்க்க மறந்துடுவாங்க. அதை நீங்கள் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு 5 விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். 2வது வீடியோ கேமரா செட்டப் பண்ணிங்க. 3வது உங்களுடைய கேமராவை கான்ஃபிடென்ட்டோட ஃபேஸ் பண்ணுங்கள். 4வது எனர்ஜெட்டிக்காக பேசுங்க. 5வது வந்து கேமரா லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்குற விஷயம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து தேவைப்படுது போகுது.
வீடியோ எடிட்டிங்க்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுடைய மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபியூச்சருக்கு அதெல்லாம் வந்து உதவும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு உங்களுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.